Hello guys, welcome to my YouTube channel. So இந்த வீடியோவில் வந்து ECG பற்றி பார்க்கலாம். ஸோ ECG இட்ஸ் ஆல்சோ known as EKGன்னு சொல்லுவாங்க. ஸோ ECGனா வந்து எலக்ட்ரோகார்டியோகிராம், இல்லைனா வந்து EKG அப்படின்னா ஜெர்மன் டேர்மில் வந்து எலக்ட்ரோகார்டியோகிராம். ஓகே, ஸோ இதை ஜெர்மன் டேர்மில் EKGன்னு சொல்கிறாங்க. ஸோ சி வர இடத்துலலாம் கே வரும், எலக்ட்ரோகார்டியோகிராம். ஸோ இதை அப்படி தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இன்னொரு நேமில். ஓகே, இசிஜி ஆர் இகேஜி. ஸோ இங்கே ரெண்டு மூணு டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து எது இசிஜின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபை வந்து எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பேஷண்ட் நிறைய மூவிஸில் கூட வரும், பேஷண்ட்டோட அந்த மிஷின் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஹார்ட் பீட் பம்பாக இந்த ரீடிங் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து எலக்ட்ரோகார்டியோகிராஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரோகார்டியோகிராஃப். ஓகே, ஸோ இது வந்து எலக்ட்ரோகார்டியோகிராம். ஸோ நமக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கிராஃப்னு சொல்லுவாங்க. வரக்கூடிய ரிப்போர்ட், அந்த கிராஃப் ஷீட்டில் வரக்கூடிய கிராஃபிக்கல் டயக்ராம்ஸ் வரக்கூடிய ரிப்போர்ட்டை வந்து எலக்ட்ரோகார்டியோகிராம்னு சொல்லுவாங்க. ஸோ ஹி வாஸ் தி பர்சன் ஹூ டிஸ்கவர் தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதை பற்றி இதை வந்து டிஸ்கவர் பண்ண இவர் தான். ஸோ இவர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் எயின்தோவன். ஸோ இவர் தான் வந்து இதை இசிஜின்ற கான்செப்டை வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ இவருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 1924 வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க ஃபார் தி டிஸ்கவரி ஆஃப் இசிஜி. ஸோ இன் தி ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபிசியாலஜி, இது ரெண்டு ஃபீல்டு ஆஸ்பெக்டில் வந்து இவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க 1924. ஸோ இவரோட சேர்ந்து ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து வேலர். ஸோ 1887 இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபவுண்ட் பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடச்சது 1924 தான் நோபல் ப்ரைஸ் கிடச்சிச்சு. ஓகே, ஸோ இவர் தான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிஸ்கவர் பண்ணியிருப்பார். ஸோ நார்மலாக அந்த இசிஜி வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தென் we shall see about the NCERT line by line. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் பீட் பம்பாக இந்த இசிஜியை வந்து அந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இம்பல்ஸை வந்து நம்ம வந்து கிராஃபிக்கல் ஃபார்மில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தெரியும் எஸ்ஏ நோட், சைனோ ஆர்ட்ரியல் நோட், அங்கேருந்து ஏவி நோடுக்கு போகும். ஏவி நோட்லேருந்து பண்டில் ஆஃபீஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் பண்டில் அதுக்கு மூவ் ஆகும். பண்டில் ஆஃபீஸ்லேருந்து பர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு அந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ட்ராவல் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலை தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணி we are going to depict in the graphical format. ஓகே, இதை தான் வந்து ரெக்கார்ட் பண்ணி நமக்கு இந்த கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் எலக்ட்ரோகார்டியோகிராம் இதில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். அந்த மிஷின் வந்து இது பண்ணுதுன்னா அனலைஸ் பண்ணுறதுன்னா அது எலக்ட்ரோகார்டியோகிராஃப்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் see this video ஃபர்ஸ்ட். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய மூவிஸ்லையும் வந்து காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து பீப்ஸ் ஒன்று வந்துக்கிட்டே இருந்து அப்படியே லைனாக வெறும் லைனாக மட்டும் இந்த வேவ்ஸே வராமல் பீக்ஸே வராமல் லைன் மட்டும் வந்ததுன்னா அந்த பேஷண்ட் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இம்பல்ஸ் இங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ எஸ்ஏ நோட் ஃப்ரம் தி அப்பர் பார்ட் ஆஃப் தி ரைட் ஆட்ரியா, ஏவி நோடில் வந்து லோவர் பார்ட் ஆஃப் தி ரைட் ஆட்ரியா, அங்கேருந்து பண்டில் ஆஃபீஸ் மூலிமா பர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ட்ராவல் ஆகுது. அது பேஸ் பண்ணி தான் இந்த வேவ்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இந்த வேவ்ஸை வந்து பீக்ஸ்ன்னு சொல்லலாம், இந்த வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. waves or peaks. ஓகே, ஸோ இதில் மொத்தம் 5 பீக்ஸ் அண்ட் வேவ்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி வேவ் ஏன் வந்து தட் இஸ் அ ஃபேக்ட், ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஸோ ஏன் வந்து இந்த பிக்யூஆர்எஸ்டி அப்படின்னு வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த டேர்ம் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரிசைஸ் அப்படின்னா துல்லியமாக அந்த ஹார்ட் பீட்டை வந்து we can able to measure it by using this instrument. அதாவது வந்து ப்ரிசைஸ்ன்னு பி வச்சாங்க. அண்ட் தென் there should be a continuity இருக்கிறதுக்காண்டி PQRST ஆல்ஃபபெட்ஸை அதை அப்படியே வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இதில் வந்து சென்டராக இருக்கக்கூடிய லைன் வந்து பேஸ் லைன் சொல்லுவாங்க. ஸோ மேலே போகக்கூடிய அந்த வேவ்ஸ் எல்லாம் பாசிட்டிவ், அந்த பேஸ் லைன் கீழே வரக்கூடிய அந்த வேவ்ஸ் எல்லாம் நெகட்டிவ். நான் இங்கே வரைஞ்சிடறேன்.
ஸோ இதான் ஒரு பேஸ் லைன் வைங்க. ஓகே, ஸோ இது ஒயிட்டுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் செட் ஆகல, பேக்ரவுண்ட் மாற்றோம். ஓகே லிசன். ஸோ இதுதான் அந்த பேஸ் லைன்னா, இங்கே வந்து வேவ் வந்து ஃபஸ்ட்டு வருது, இது வந்து பி வேவ். ஓகே, பேஸ் லைனுக்கு மேலே இருக்குது, அப்போ அது பாசிட்டிவ். ஸோ அங்கேருந்து கீழே போகுது, ட்ராப் ஆகுது, அண்ட் தென் அங்கேருந்து அகைன் வந்து ஒரு பீக், பெரிய பீக் வந்து ஃபார்ம் ஆகுது, திரும்பி அந்த பீக் ட்ராப் ஆகுது, திரும்பி அந்த பேஸ் லைனுக்கு கீழே வந்துடுச்சா, அப்போ இது நெகட்டிவ். மேலே போகிறதெல்லாம் பாசிட்டிவ், பேஸ் லைனுக்கு மேலே போகிறதெல்லாம் பாசிட்டிவ், பேஸ் லைனுக்கு கீழே வரதெல்லாம் நெகட்டிவ். ஒன்ஸ் ட்ராப் ஆனோடனே அகைன் வந்து பேக் டு நார்மல் ஃபார்ம் அண்ட் தேர் வில் பி அ பீக். ஓகே, இப்போ பாருங்கள், இதை வந்து பி, அப்போ அது பாசிட்டிவ், Q வந்து நெகட்டிவாக போகுது, R வந்து பாசிட்டிவ், தென் S வந்து நெகட்டிவ், T வந்து பாசிட்டிவ். ஸோ இது வந்து பேஸ் லைன். பேஸ் லைனுக்கு கீழே வரக்கூடிய எல்லாமே வந்து நெகட்டிவ் இதில் வந்து வரும், பேஸ் லைனுக்கு மேலே வரதெல்லாம் பாசிட்டிவில் வந்து வரும். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா P, R, T இதெல்லாம் பாசிட்டிவ், QS பேஸ் லைன் கீழே போயிடுச்சு, இதெல்லாம் நெகட்டிவ். ஓகே, இது எப்படி வந்து இது ஒர்க் ஆகுதுன்னு நான் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த எலக்ட்ரோட்ஸ். எலக்ட்ரோட்ஸ் மொத்தம் வந்து நம்ம என்சிஆர்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க, 3 எலக்ட்ரோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஆர்ம், லெஃப்ட் ஆர்ம் அண்டு லெஃப்டில் இருக்கக்கூடிய ரிஸ்ட், சாரி லெஃப்ட் ஆர்ம், ரைட் ஆர்ம் அண்ட் காலில் வந்து அதை வந்து மாட்டுவாங்க லெஃப்ட் லெக்கில். ஸோ இது என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து எவ்வளோ எலக்ட்ரோட்ஸ் வந்து வி கேன் 12 எலக்ட்ரோட்ஸ் ஆர் லெட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ 12 எலக்ட்ரோட்ஸ் ஆர் லெட் வந்து ஆட் பண்ணும்போது வி கேன் ஏபிள் டு மெஷர் தி ஹார்ட் பீட் இந்த ப்ரிசைஸ்ட் ஃபார்மெட்டை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ 12 எலக்ட்ரோட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம்னா. ஸோ ஆனால் நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்கிறது 3 எலக்ட்ரோட் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 12 எலக்ட்ரோட்ஸ் ஆர் லெட்ஸ், 2 நேம் இருக்குது, எலக்ட்ரோடுன்னு சொல்லுவாங்க, லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிட்டோம், நம்மளோட பாடியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்ற பட்சத்தில் நம்மளோட ஹார்ட் பீட்டை வந்து நம்ம கிராஃபிக்கல் ஃபார்மெட்டில் வந்து வியூ பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த 12 எலக்ட்ரோட்ஸில் 6 எலக்ட்ரோட்ஸை வந்து லிம்ஸில் மாட்டுறாங்க, கை காலெல்லாம் வந்து மாட்டுறாங்க. 6 லெட்ஸ் வந்து லிம்ஸில் மாட்டுறாங்க. அண்ட் தென் 6 லெட்ஸை வந்து செஸ்ட் ரீஜனில் வந்து மாற்றுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். நம்ம புக்கில் ஆனால் 3 எலக்ட்ரோட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 12 எலக்ட்ரோட்டை ஆட் பண்ணிட்டோம்னா we can able to measure the heartbeat in a precise format. So next we are going to see about the எப்படி வந்து இந்த ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை அப்சர்வ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எஸ்ஏ நோட், ஏவி நோட், பண்டில் ஆஃப் ஃபிஷ், லாஸ்ட்டில் பர்கின்ஜி ஃபைபர்ஸ். இந்த பீட் இம்பல்ஸ் வர வர இந்த மாதிரியான எலக்ட்ரோகார்டியோகிராம் வந்து அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மிஷினில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பீப் சவுண்ட் கேட்டு இந்த மாதிரி வெறும் லைன் மட்டும் வருது, மேலே இந்த மாதிரி பீக்ஸே வரலைன்னா பேஷண்ட் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இது எப்படி வந்து இது ஒர்க் ஆகுதுன்னு நெக்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மொத்தம் நமக்கு வந்து 5 வேவ்ஸ் இருக்குது. 5 வேவ்ஸ் இருக்குது. P, Q, R, S, T. இந்த 5 வேவும் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலை பொறுத்து தான். ஓகே, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ஆர் இம்பல்ஸ். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய அந்த கரண்ட், அதுலேருந்து அதை பொறுத்து தான் அந்த வேவ்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நம்ம நார்மலாக இந்த எலக்ட்ரோட்ஸை வந்து எதை பேஸ் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ AgCl2 சில்வர் குளோரைட். ஸோ இதை வந்து அந்த ஜெல் மாதிரி இருக்கும், அந்த இதை வந்து எலக்ட்ரோட்ஸில் ஆட் பண்ணி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம பாடியில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஹார்ட்டுக்கு வெளியே வந்து நம்ம ஆப்போசிட் டு தி சைட் ஆஃப் த ஹார்ட்டில் வந்து இந்த எலக்ட்ரோட்ஸை வந்து ஸ்கின்னுக்கு மேலே பிளேஸ் பண்ணுறதுனால இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலை வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ ஏன் இதில் வந்து சில்வர் குளோரைடை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் ரெசிஸ்டிவிட்டி காமிக்கும். அதனால தான் இதை வந்து இந்த சில்வர் குளோரைடை வந்து ஜெல்லாக வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஸோ இந்த PQRST வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா பேஸ்ட் அப் ஆன் தி கார்டியாக் சைக்கிளில் இருக்கக்கூடிய அந்த நோட்ஸ், அதை பொறுத்து தான் வந்து ஒர்க் ஆகுது. எஸ்ஏ நோட், ஏவி நோட், பண்டில் ஆஃப் ஃபிஷ் அண்ட் பர்கின்ஜி ஃபைபர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 கான்செப்ட் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும். டயஸ்டோல் அப்படின்னா ரிலாக்ஸேஷன், சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன்.
ஸோ இங்கே வந்து ஒரு 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் auricular depolarization and then ventricular depolarization and then ventricular repolarization. ஸோ நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தெளிவாக. ஸோ auricular போலரைசேஷன் டீபோலரைசேஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ரெண்டு ஆட்ரியமும் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆட்ரியமும் சிஸ்டோல் கண்டிஷன்ஸ்க்கு போகுது, கான்ட்ராக்ஷன் நடக்குது. ஓகே, வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன்னா ரெண்டு வென்ட்ரிகல்ஸும் சிஸ்டோல் கான்ட்ராக்ஷனுக்கு போகுது. அண்ட் தென் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷனில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டயஸ்டோல் ரிலாக்ஸேஷன் நடக்குது வென்ட்ரிகல். ஸோ இது பேஸ் பண்ணி தான் கான்செப்ட். ஸோ ஐ எம் கோயிங் டு எரேஸ் தி எல்லாத்தையும் அரைச்சிட்றேன், நான் ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன அப்படின்னு. ஸோ நம்ம ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் சேம்பர் அண்ட் இன்னர் சேம்பர் வந்து இருக்கும். ஸோ அவுட்டர் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா சில சார்ஜஸ் வந்து இருக்குது, உள்ளே சில சார்ஜஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஹார்ட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ், ஹார்ட்டுக்கு உள்ள எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதுதான் போலரைசேஷன் அயான்ஸ், இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து இருக்கும். ஓகே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக வந்து இருக்குது. ஸோ எப்போ வந்து தேர் வில் பி அ ஸ்டிமுலஸ் வந்து வருதோ, ஸ்டிமுலஸ் இந்த சென்ஸ் அந்த இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹார்ட்டில் வெளியே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவாகவும் மாறிடுது. ஓகே, அப்போது அதை தான் வந்து டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டி அப்படின்னா ரிமூவல்னு அர்த்தம். ஓகே, அப்போது எப்போ இம்பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுதோ அப்போ வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாம் நெகட்டிவாக மாறிடுது, நெகட்டிவாக இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாம் பாசிட்டிவாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நான் இப்போ ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு ஃப்ளோ வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஸ்டிமுலஸ் எலக்ட்ரிக் இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகுதோ. ஓகே, இந்த இம்பல்ஸ் வந்து வந்துருச்சுன்னா இந்த மாதிரி வெளியே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் பிகம்ஸ் நெகட்டிவ் இன் தி அவுட்டர் சைட் அண்ட் இன்னர் சைட் பாசிட்டிவாக வந்துடும். அதை தான் வந்து டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டி அப்படின்னா வந்து ரிமூவல்னு அர்த்தம். ஸோ சார்ஜஸ் வந்து மாறிடுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது டீபோலரைசேஷன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரீபோலரைசேஷன் சொல்லுவாங்க. ரீபோலரைசேஷன் 1 செகண்ட் பேக் டு தி நார்மல் ஸ்டேட், திரும்பி பழைய நிலைமைக்கே வந்து போயிடும். அப்போ பாசிட்டிவ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்த மாதிரி, இந்த மேலே பார்த்த மாதிரி இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. எந்த இடத்துல மாறிச்சோ அதெல்லாம் வந்து நெகட்டிவாக மாறிடும், இதெல்லாம் நெகட்டிவாக மாறிடுது. ஓகே, அதை வந்து ரீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீ அப்படின்னா பேக் டு தி நார்மல் பொசிஷன். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். நம்மளோட ஹார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரைகிறேன். ஸோ இது பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சரு. ஸோ ஹார்ட்டில் இந்த இடத்துல வந்து எஸ்ஏ நோடு இருக்குது, இந்த இடத்துல ஏவி நோடு இருக்குது. ஏவி நோட்லேருந்து பண்டில் ஆஃபீஸ்லேருந்து பக்கிஞ்சி ஃபைபர்ஸ்க்கு ட்ராவல் ஆகும் சார்ஜஸ் எல்லாம். இப்படி தான் இருக்குன்னு வைங்க, சாரி இங்கே தப்பாக இருந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். எஸ்ஏ நோட்லேருந்து ஃபஸ்ட்டு சார்ஜஸ் இந்த இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டீபோலரைசேஷன் நடக்கும். ஓகே, டீபோலரைசேஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் வந்து நெகட்டிவ் சார்ஜஸாக வந்து மாறப்போகுது. அப்போ டீபோலரைசேஷன் நடக்குது. அப்போது சார்ஜஸ் வந்து மாறுறதுனால இங்கே வந்து நமக்கு வந்து ஆரிகுலார் டீபோலரைசேஷன் நடக்கும். ஆரிகுலார் டீபோலரைசேஷன் அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு ஆட்ரியமும் இட் கோஸ் டு தி சிஸ்டோல், கான்ட்ராக்ஷன் நடக்கும். எப்போ இந்த டீபோலரைசேஷன் நடக்கும்போது எஸ்ஏ நோட்ல வந்து இம்பல்ஸ் வந்துருச்சு, டீபோலரைசேஷன் நடந்துருச்சு, ரெண்டு ஆட்ரியமும் சுருங்க போகுது. அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேவ் என்ன வேவ்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து பி வேவ். இதுதான் பேஸ்லைன். ஃபஸ்ட்டு ஒரு இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆனாலும் பாசிட்டிவாக வந்து ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் டைம் டியூரேஷன் லிமிட்டுக்கு வந்து இந்த மாதிரி பி வேவ் வந்து கிடைக்குது. ஓகேயா, ஸோ இந்த பி வேவ் வந்து அரௌண்ட் 0.16 செகண்ட் அதில் வந்து கிடைக்கும் பி வேவ். ஸோ இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.16 செகண்ட், ரொம்ப கம்மியான டியூரேஷன். ஓகே, சாரி
ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி 0.16 செகண்டில் இந்த மாதிரி பி வேவ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து டீபோலரைசேஷன் நடங்கிடுச்சு. தென் இட் கோஸ் டு தி ஏடிஎம் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, சிஸ்டோல் நடக்குது. அதனால் வந்து நெகட்டிவ் வேவ்க்கு வந்து உள்ளே போயிடுது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது தான் அந்த கியூ. ஓகேயா, கியூ வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் கியூலேருந்து நெக்ஸ்ட் வந்து கிராஜுவலாக இட் கோஸ் டு தி பீக், ஒரு பெரிய பீக் வந்து போகுது. அப்போ பாசிட்டிவாக போகுது. ஓகே, அப்போ இங்கே வந்து ஆர் வேவ் கிடைக்குது. ஸோ எப்பெல்லாம் இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் இட் கோஸ் டு தி பாசிட்டிவ் அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் கிடைக்கும். நெகட்டிவ் சார்ஜஸ் பாசிட்டிவை நோக்கி போகுது அப்படின்ற பட்சத்தில் ரிசல்ட் வந்து பாசிட்டிவ், அதாவது பெரிய பீக்காக வந்து கிடைக்கும். நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் பேஸ் லைனுக்கு மேலே கிடைக்குது. ஸோ எப்பெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜஸ் இட் கூஸ் மோஸ்ட் டு தி நெகட்டிவ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடியது வந்து நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ பேஸ் லைனுக்கு கீழே வருது, அதெல்லாம் நெகட்டிவ். ஓகே, ஸோ இந்த மாதிரி சார்ஜஸை பேஸ் பண்ணி தான் இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ ஆக்சுவலாக இந்த எயின்தவன் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இந்த கேல்வனோமீட்டர் இருக்குன்னா, கேல்வனோமீட்டரை யூஸ் பண்ணி தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலர் வந்து இந்த கேபிலரி எலக்ட்ரோமீட்டர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த கட்டத்தில். ஓகே, இப்போ வந்து டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த சிபியூ மாதிரி சின்ன ஒரு மானிட்டர் மாதிரி இருக்கும். அந்த மானிட்டரில் தான் அந்த எலக்ட்ரோட்ஸை ப்ளேஸ் பண்ணோன்னே நமக்கு அந்த ரீடிங் வந்து அதில் டிஸ்பிளே ஆகுது. அதை பிரிண்ட் அவுட் கிராஃப் மாதிரி வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே அந்த பி வேவ் வந்து ஜென்ரேட் ஆகும்போது பாசிட்டிவ் வந்து கிடைக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டீபோலரைசேஷன் நடக்குது. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலஸ் வரும்போது பாசிட்டிவாக இருக்குது. தென் இட் கோஸ் டு தி கான்ட்ராக்ஷன் சிஸ்டோல், ஆரிகுலர் சிஸ்டோல் வரும்போது பார்த்தீங்கன்னா கியூ வந்து கீழே இறங்கிருக்கு. ஓகே, அண்ட் ஒன்ஸ் இட் கோஸ் டு தி நெகட்டிவ் சார்ஜஸ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ், இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ்னு இருக்கும். ஓகே, அப்போது எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோடுக்கு வந்துருச்சு இந்த கான்செப்டில். அப்போது ஆர்டிஎம் சுருங்கிருச்சு. இப்போ ஏவி நோட்லேருந்து அது வந்து லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் பண்டில் அண்ட் லெஃப்ட் பண்டில் தான் இருக்குது, ரைட் பண்டலுக்கு மூவ் ஆகும் சார்ஜஸ். அப்போ இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் சம் நெகட்டிவ், பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சார்ஜஸ் கொஞ்சம் ஸ்லைட்டாக நெகட்டிவ் சார்ஜஸை நோக்கி மூவ் ஆகும். அப்போ பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூஏ வந்து கிடைக்குது. அண்ட் தென் கியூஏ வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாசிட்டிவ் நோக்கியே போகும். ஏவி நோட்லேருந்து பண்டில் ஆஃபீஸ் வழியாக ட்ராவல் ஆகி பர்க் ஃபைபர்ஸ்க்கு மூவ் ஆகுது. அதனால தான் வந்து இந்த நெகட்டிவ் வேவ்ஸ் கொஞ்சம் லைட்டாக நெகட்டிவ் வந்துட்டு ஃபுல்லாக பாசிட்டிவாக போகிறதுனால தான் பெரிய பீக் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, அதான் வந்து ஆர். ஓகே, ஆரில் வந்துருச்சு. அண்ட் தென் இட் கோஸ் டு டவுன். இது ஏன் வந்து எஸ் வேவ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு ஃபுல்லாக வந்து ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் நடக்கும். வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன்னா இந்த இடத்துல வந்து வென்ட்ரிக்கல் எல்லாம் வந்து சிஸ்டோல், ரெண்டு வென்ட்ரிக்கலும் சுருங்க போகுது. அதனால பேஸ் லைனோட கீழே போயிடுச்சு, எஸ் கீழே வந்துருச்சு. ஓகே, ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம், கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேவ் பேக் டு தி நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து போகுது. அப்போது ஜாயிண்ட் டயஸ்டோல் 4 வந்து ரிலாக்ஸ்டாக கிடைக்குது. அண்ட் தென் பர்கின்ஜி ஃபைபர்ஸ்லேருந்து இந்த நெகட்டிவ் அங்கே வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு போச்சா, இப்போ ஒன்ஸ் வந்து அப்படியே வந்து ரிவர்சல் ஃபார்மட் வைஸ் வர்ஸால போகும். அப்போ பர்கின்ஜி ஃபைபர்ஸில் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இட் கோஸ் டு தி பண்டில் ஆஃப் ஃபிஸ் அண்ட் தென் இட் கோஸ் டு தி ஏவி நோட் அண்ட் தென் ஏவி நோட்லேருந்து எஸ்ஏ நோடுக்கு வந்து போகும். அப்போ தான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேவ் வந்து டி வேவ். ஸோ இந்த இடத்துல ஜாயிண்ட் வேவ்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் வந்து ஹார்ட் வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் வந்துருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து கான்செப்ட் பிக்யூஆர்எஸ்டி. பி வந்து பிஆர்டி மூணு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், கியூஎஸ் நெகட்டிவ். பி வேவ் கிடைக்கிறதுக்கு 0.16 செகண்ட் எடுத்துக்குது. அதே மாதிரி கியூலேருந்து எஸ் வேவ் வர்றதுக்கு 0.08 to 0.10 இதெல்லாம் மில்லி செகண்டில் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, டைமிங் டியூரேஷன் இப்படி இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய கான்செப்ட். இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரோட்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து நமக்கு அந்த கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஹார்ட் பீட்டோட கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய வேவ்ஸை வந்து கவுண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி அதில் வேரியேஷன்ஸ் இருக்கா, இன்கேஸ் வந்து தேர் வில் பி அ லேக் ஆஃப் டைம், ஹார்ட்டில் வந்து ஸ்டிமுலஸ் வர டைம் ஆயிடுச்சு, லேட் ஆகுதுன்ற பட்சத்தில் இந்த பீக்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த பேஷண்ட்டுக்கு ஏதோ வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, next we are going to see the video. Once again I'm going to play, உங்களுக்கு நல்லா புரியும்.
ஸோ இந்த மாதிரி இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆக இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இது பாருங்கள், பி வேவ் பாசிட்டிவ், ஆர் டி எல்லாம் பாசிட்டிவ், பேஸ் லைன் மேலே இருக்குது, கியூஆர்எஸ் மட்டும் கீழே இருக்குது. எப்போல்லாம் வந்து சிஸ்டோல் நடக்குதோ கீழே வந்து அது போயிடும். அண்ட் தென் பாசிட்டிவாக கொஞ்சம் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அது வந்து ஸ்லைட்டாக மூவ் ஆகிறதுனால நமக்கு கீழே வந்து அந்த பீக்ஸ் ஆர் வேவ்ஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தி என்சிஆர்டி, புக்கில் உள்ள என்சிஆர்டி இருக்கக்கூடிய எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதோட அந்த கான்செப்ட் ஆகலாம். ஓகே, so listen, you are probably familiar with this scene from a typical hospital television show. ஸோ படத்தில் நிறையா வந்து பார்த்துருப்போம். A patient is hooked up by a monitoring machine that shows a voltage traces on a screen and makes the sound beep beep. And then இந்த மாதிரி பீன் வந்து சவுண்ட் வந்துருச்சுன்னா பேஷண்ட் வந்து கார்டியாக் அரெஸ்ட், அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த லைன் மட்டும் வந்து கிடைக்கும், சவுண்ட் வரும். ஓகே, ஸோ இந்த வோல்டேஜ், அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கரண்ட், அதுவும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கரண்ட் தான். அந்த கரண்ட்டை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் எலக்ட்ரோட்ஸை யூஸ் பண்ணி. ஓகே, இதை வந்து இந்த மானிட்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. திஸ் டைப் ஆஃப் மிஷின் எலக்ட்ரோகார்டியோகிராஃப். லிசன், எலக்ட்ரோகார்டியோகிராஃப் வாய்ஸ் வேர்ஸாக சொல்லணும். கிராஃபை வந்து கிராம்னு சொல்லணும், மிஷினை வந்து கிராஃப்னு சொல்லணும். ஆனால் நம்ம பார்க்கும்போது அது கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் அந்த ரிசல்ட் வந்து இருக்கும். ஓகே, கிராஃபை வந்து கிராம்னு சொல்லுவாங்க, மிஷினை வந்து கிராஃப்னு சொல்லுவாங்க. டு அப்டைன் அன் எலக்ட்ரோகார்டியோகிராம், இதான் அந்த ரிப்போர்ட்டு. ECG. ECG is a graphical representation of the electrical activity of the heart during a cardiac cycle. So graphically நம்ம வந்து heart beat வந்து measure பண்ண போறோம். To obtain a standard ECG as shown in the figure. இந்த டயக்ராம்ல வந்து கொடுத்துருக்காங்க. A patient is connected to the machine with 3 electrical LEDs. LEDs ஆர் எலக்ட்ரோட், ரெண்டு நேம் இருக்கு. 1 2 நம்ம புக்கில் வந்து 3 கொடுத்துருக்காங்க. 12 வந்து நம்ம போட்டோம்னா அக்யூரேட்டாக வந்து அந்த மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ 3 எலக்ட்ரிக்கல் லெட்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. 1 to each wrist, கையில் மணிக்கட்டில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஒரு இது மட்டும் லெஃப்ட் ஆங்கிள், லெஃப்ட் லெக்கில் இருக்கக்கூடிய காலில் வந்து அந்த ஆட் பண்ணுறாங்க. தட் கண்டினியூஸ்லி மானிட்டர் தி ஹார்ட் ஆக்டிவிட்டி. ஃபார் அ டீடைல்ட் எவாலுவேஷன் ஆஃப் தி ஹார்ட்ஸ் ஃபங்க்ஷன், மல்டிபிள் லெட்ஸ் ஆர் அட்டாச் டு தி செஸ்ட் ரீஜியன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் 12 எலக்ட்ரோட் சொன்னேன்னா அதில் வந்து 6 வந்து செஸ்ட் ரீஜியனில் மட்டும் அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ ஹியர் வி வில் டாக் ஒன்லி அபவுட் அ ஸ்டாண்டர்ட் ECG. நம்ம ஸ்டாண்டர்டை பற்றி பேசிக்காக வந்து பார்க்குறோம். ஈச் பீக் இந்த ECG இஸ் ஐடென்டிஃபைட் வித் லெட்டர் P to T. 5 வேவ்ஸ் பீக்லேருந்து to T வரைக்கும் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அந்த கார்டியாக் ஆக்டிவிட்டி. அண்ட் தென் இந்த P வேவ் ரெப்ரசென்ட் தி எலக்ட்ரிக்கல் எக்ஸைட்டேஷன் ஆர் டீபோலரைசேஷன். ஸோ இந்த P வேவ் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிமுலஸ் வருது, அப்போ சார்ஜஸ் வந்து மாறப்போகுது, டீபோலரைசேஷன் நடக்க போகுது. நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரியம் வந்து ரெண்டும் வந்து சிஸ்டோல் கண்டிஷனுக்கு வந்து போகுது, which leads to the contraction of the both of the atria. The QRS complex represents the depolarization of the ventricle. So slightly அந்த AV நோடுக்கு வந்துடும். இங்கே SA நோடில் இருந்து சார்ஜஸ் வருது, ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த சின்ன பீக் கிடைக்குது. இங்கே AV நோடுக்கு வந்ததுக்கு அப்புறம் AV நோடில் இருந்து பண்டில் ஆஃபீஸ்க்கு ட்ராவல் ஆகணும். ஸோ பண்டில் ஆஃபீஸ்க்கு போகும்போது 2 லெஃப்ட் அண்ட் ரைட் பிரான்ச்சுக்கு வந்து மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் பிரான்ச்சுக்கு தான் மூவ் ஆகுது சார்ஜஸ், அடுத்து ரைட் பிரான்ச்சுக்கு மூவ் ஆகும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இட் கோஸ் டுவர்ட்ஸ் ஸ்லைட்லி டுவர்ட்ஸ் தி நெகட்டிவ் வந்து நோக்கி போகிறனால தான் இந்த கீழே வந்து அந்த பீக் வந்து வருது. கீழே கியூ வருதுன்னா, கியூ வந்து கீழே பேஸ் லைன் கீழே வரக்கூடிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் நடக்குது, ப்ளஸ் அந்த சார்ஜஸ் வந்து ஸ்லைட்லி மூவ் டு தி நெகட்டிவ் சைடு நோக்கி போகிறதுனால கீழே வருது. ஓகே, தி QRS காம்ப்ளெக்ஸ் ரெப்ரசென்ட் தி டீபோலரைசேஷன் ஆஃப் தி வென்ட்ரிகல்ஸ். இங்கே வந்து வென்ட்ரிகல் ரெண்டும் கான்ட்ராக்ட் ஆக போகுது, விச் இனிஷியேட் தி ventricle contraction. The contraction starts shortly after mating, marks Q and marks the beginning of the systole. ஓகே, கான்ட்ராக்ட் ஆக போகுது. அண்ட் தென் கான்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பெரிய பீக் வந்து எழக்கூடிய ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்கின்ஜி ஃபைபர்ஸில் அந்த சார்ஜஸ் எல்லாம் எல்லாமே வந்து பாசிட்டிவை நோக்கி போகிறதுனால எல்லாம் வந்து ரீபோலரைசேஷன் நடக்குது. ஓகே, சாரி, டீபோலரைசேஷன் நடக்குது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து நோக்கி பர்கின்ஜி ஃபைபர்ஸ் நோக்கி போகும். ஸோ இதில் டீட்டெயில்டாக நம்ம என்சிஆர்டியில் கொடுக்கல, ஜஸ்ட் தே ஹவ் கிவன் என்னென்ன காம்ப்ளெக்ஸ்னா என்னென்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே டி வேவ் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது இந்த டி வேவ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து ரீபோலரைசேஷன் பேக் டு தி நார்மல் ஃபார்ம். அப்போ பர்கின்ஜி ஃபைபர்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவாக மாறிடும். நெகட்டிவாக மாறக்கூடிய சார்ஜஸ் வந்த வழியிலே திருப்பி வருது. அப்போ பர்கின்ஜி ஃபைபர்ஸ்ல இருந்து பண்டில் ஆஃபீஸ்க்கு வருது, பண்டில் ஆஃபீஸ்ல இருந்து ஏவி நோடுக்கு போகுது, ஏவி நோட்லேருந்து எஸ்ஏ நோடுக்கு அது ட்ராவல் ஆகுது. ஓகே, ஸோ லாஸ்ட்டில் நமக்கு வந்து இந்த மாதிரி நார்மலாக டி வேவ் வந்து கிடைச்சிரும். ரீபோலரைசேஷன் அப்படின்னா பேக் டு தி நார்மல் ஸ்டேட். அப்போ பழைய நிலைமைக்கே, அப்போ வெளியே பாசிட்டிவ் சார்ஜஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில், ஸோ வெளியே பாசிட்டிவ் சார்ஜஸ் உள்ள நெகட்டிவாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஆப்வியஸ்லி இப்போ கவுண்டிங் தி நம்பர் ஆஃப் QRS காம்ப்ளெக்ஸ், இந்த QRS காம்ப்ளெக்ஸை கவுண்ட் பண்ணுவாங்க.
ஸோ வித்தின் கிவன் பீரியட் ஆஃப் டைம் எவ்வளோ QRS காம்ப்ளெக்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்து அது மாறுபடும். ஸோ ஹார்ட் ரிலேட்டட் அதுவும் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த QRS காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி ப்ராப்பரான பீக்ஸ் வராது, சம்டைம்ஸ் டைம் எலாப்ஸ்ட் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் ஸோ தேர் வில் பி சம் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, எனி டிவியேஷன் ஃப்ரம் தி ஷேப் இண்டிகேட்ஸ் அ பாசிபிள் அப்னார்மாலிட்டி ஆஃப் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல கீழே வரக்கூடிய ரீசன் நான் ஒரு சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஸோ பிக்யூஆர்எஸ்டியில் பிஆர்டி வந்து பாசிட்டிவ், கியூஎஸ் நெகட்டிவ். ஏன் வந்து கியூஎஸ் கீழே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் அது நெகட்டிவ் சைடில் வந்து அந்த சார்ஜஸ் ட்ராவல் ஆகுதோ அப்போ வந்து கீழே வந்து போகுது. அப்போ வந்து டீபோலரைசேஷன் நடக்கும். எப்போல்லாம் பாசிட்டிவ் ரேஸில் மேலே போகுதோ அப்போ வந்து அது ஸ்டிமுலஸ் கிடைக்கிது, எல்லாம் ரீபோலரைசேஷன் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன். Thank you very much.